Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஒரு கத்தி எப்படி ஈஸியா ஷார்ப் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த மெத்தட ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். உங்களுக்கு எந்த டூல்ஸுமே தேவை கிடையாது. உங்களுக்கு just 2 minutesல கத்தி நல்லா ஷார்ப் ஆயிரும். சோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரு கூர்மை இல்லாத கத்தி எடுத்துர்க்கேன். அதோட எட்ஜஸ்லாம் ரொம்ப திக்கா இருக்கு. இப்போ நம்ம ஒரு டொமேட்டோவை கட் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் அது எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த தக்காளியை என்னால கட்டே பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ வாங்க இந்த கத்தியை போய் இப்போ எப்படி ஷார்ப் பண்றதுன்னு பார்த்துடலாம். இந்த கத்தியை ஒரு 10 செகண்ட் போல டைரக்ட் தீயில வாட்டிடுங்க. இந்த என்டையர் பிளேடுமே தீயில படுற மாதிரி ஒரு 10 செகண்ட் வாட்டிக்கோங்க. ரொம்ப நேரம் வாட்டிட்டீங்கன்னா அந்த பிளேட்ஸோட கலர்லாம் மாறிடும். சோ கரெக்ட்டா ஒரு 10 செகண்ட் மட்டும் வாட்டிக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு இடிக்கிற கல்லை எடுத்துர்க்கேன். இது ஃபுல்லாவே நல்லா ரஃப்பா இருக்கு. சோ இத வச்சு தான் இன்னைக்கு நம்ம கத்தியை ஷார்ப் பண்ண போறோம். உங்களோட கத்தியை ஒரு 20 டிகிரி ஆங்கிளில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கல்லில் இந்த மாதிரி ஒரு சைடு ரப் பண்ணுங்கள். அப்புறமா திருப்பிட்டு அகெயின் மேலேருந்து கீழே ரப் பண்ணுங்கள். கத்தியோட என்டையர் பிளேடும் வந்து இந்த கல்லில் படுற மாதிரி நல்லா ரப் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் மேலேயும் கீழேயும் பண்ணிடாதீங்க, மாற்றி மாற்றி பண்ணுங்கள். இது ஒரு 10 தடவை பண்ணுறதுக்குள்ளே உங்கள் கத்தி நல்லா ஷார்ப் ஆயிரும். இப்போ என்னோடய கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டேன். ஸோ இது எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு போய் செக் பண்ணிடலாம். ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம். இந்த தக்காளியை ரொம்ப ஈஸியாக என்னோடய கத்தி கட் பண்ணிடுச்சு. ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப ஈஸி அண்ட் குயிக்கான மெத்தட். உங்கள்கிட்ட நைஃப் ஷார்ப்னர் இல்லைன்னு நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. உங்களுக்கு தேவையானது எல்லாமே இந்த ஒரு இடிக்கிற கல் மட்டும் தான். ஸோ கண்டிப்பாக இந்த நைஃப் ஷார்ப்பிங் ட்ரிக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.